ஒரு மனுஷனுக்கு இருக்கும் என்று சொன்னால் தேவன் அவனை பாதுகாத்து நடத்துகிறவராக இருக்கிறார். தேவ சமூகத்தில் தாழ்த்துவோம். தேவன் நம்மோடு கூட பேசுவோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த நல்ல பிதாவே, உங்களுடைய வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, அதை மறுத்து கர்த்தரை வெளிப்படுங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் வரப்போகிற இயேசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. கடந்த 21 நாட்களும் ஜெபத்தில் 21 நாள் உபவாச கூடைகளை ஜெபத்தை குறித்து அதிகமாய் காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமையில் கூட ஜெபத்தை குறித்து அநேக காரியங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நெகேமியாவின் ஜெபத்தை குறித்து நம்ம கற்றுக்கொண்டோம். தேவ ஆலயத்தின் மேல் இருந்த பக்தி வைராக்கியத்தின் நிமித்தமாக தேவ சமூகத்தில் உபவாசித்து ஜெபித்தார். இந்த நாளிலும் ஜெபத்தை குறித்து பார்க்க போகிறோம். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், அதனுடைய 10வது வசனத்தின் பின்பகுதி, கீழ்ப்பகுதி. தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். அல்லேலூயா. இந்த நாளிலே ஜெபத்திலே நம்ம பார்க்க போகிற யாருடைய ஜெபத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், தானியேல் ஜெபத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். தானியேல் என்று சொன்னால் தானியேலுக்கு உண்டான பேருக்குண்டான அர்த்தம் என்னவென்று சொன்னால், கடவுள், அதாவது தேவன் என் நடுவர் அல்லது தேவன் என் நியாயாதிபதி. தானியேலுடைய பேருடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், தானியேலுடைய பேருக்கு தேவன், அதாவது ஆராதிக்கிற தேவன் எனக்கு நடுவராய் இருக்கிறார் அல்லது தேவன் எனக்கு நீதிபதியாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு நீதிபதியாக இருந்து கர்த்தர் நீதி செய்கிறவர். தானியேல் கிமு 7ஆம் நூற்றாண்டிலே பிறந்து கிமு 6ஆம் நூற்றாண்டிலே மரித்த ஒரு தேவ மனிதன். அவருடைய வாழ்க்கையில தானியேலை குறித்து நம்ம அதிகமாய் தியானிப்போம் என்று சொன்னால், கர்த்தருக்கு பக்தி வைராக்கியம் பாராட்டின ஒரு தேவ மனிதன். அல்லேலூயா. தேவனுக்கென்று பக்தி வைராக்கியத்திலே உண்மையா இருந்த தேவ மனிதன். தானியேல் ஜெபித்த போது நடந்த 3 காரியங்கள். முதலாவது, தயவு கிடைத்தது. ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு முதலாவது என்ன கிடைக்குமா? தயவு கிடைக்கும். இரண்டாவது, ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற மறைபொருள் வெளிப்படுத்தப்படும். அல்லேலூயா. சொப்பனத்திலே கொடுக்கிற, தரிசனத்திலே கொடுக்கிற மறைபொருள்களை வெளிப்படுத்துவதற்கு ஜெபம் நமக்கு மிகவும் முக்கியமான காரியமா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது காரியம், ஜெபிக்கிற தேவ பிள்ளைக்கு ஆபத்திலே கர்த்தர் துணையா இருப்பார். அல்லேலூயா. மூன்றுமே தானியேலுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவம் தான். ஏனென்று சொன்னால், தயவு, பிரதானிகளுடைய கண்களிலே தயவு கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு அது உறுதுணையா இருக்கும். இரண்டாவது, மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. சரி, மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. இரண்டாவது, ஆபத்திலே கர்த்தர் அவர்களுக்கு துணையாய் நின்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை தேவன் பாதுகாத்து நடத்துகிற மாத்திரமல்ல, கர்த்தர் மறைபொருளை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். முதலாவது, தயவு. எதற்கு தயவு கிடைக்க கர்த்தர் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கும்போது, தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், அதனுடைய 9வது வசனம். தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், அதனுடைய 9வது வசனம். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். அல்லேலூயா. பிரதானிகளின் தலைவனிடத்திலே தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். ஏன் தயவு கிடைத்தது என்றால், தானியேல் தேவன் மேல் வைத்திருந்த அந்த பக்தி வைராக்கியம். எதற்காக அந்த பக்தி வைராக்கியம் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் தான் தேவனை விட்டு வழிவிலகி போன போது பாபிலோன் ராஜா அவர்களை சிறையாக கொண்டு வந்த சமயத்துல, அங்க சிறையில் இருக்கும்போது 3வது வசனம் சொல்லப்படுகிறது, அங்க என்னவா, ஒரு சிலரை தேடி கொண்டு வரும்படியாக ராஜா கட்டளையிடுகிறான். எப்படியா, சிறைப்பட்டு வந்த இஸ்ரவேல் புத்திரருக்குள்ள நல்ல அழகான நாணமுள்ள அறிவில் சிறந்த வாலிபர்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ராஜா கட்டளையிட்ட. வாசிக்கலாம் 3வது வசனம்.
அல்லேலூயா. இங்க ராஜா கட்டளை கொடுக்கிறான். என்னவா? இஸ்ரவேல் புத்திரருக்குள்ள சிறைப்பட்டு வந்த பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு வந்த இஸ்ரவேல் புத்திரர்களுக்குள்ளாக ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்கள். அல்லேலூயா. அவன் அந்த வாலிபர்களை எப்படி ராஜா தெரிந்து கொள்றாராம்? ராஜ குலத்தில் இருக்கணும், அவங்க துரைமார்களா இருக்கணும். அது மாத்திரமல்ல, யாதொரு மாசு, அதாவது அவன் சரீரத்தில் எந்த ஒரு வியாதியும் இருக்கக்கூடாது. கை உடைஞ்சவன், கால் முண்டி, இது போன்ற யாரும் இருக்கக்கூடாது. அதுல எப்படி சொல்ற? அழகானவர்களும் சகல நாணத்திலும் தேறினவர்கள். அல்லேலூயா. இஸ்ரவேலை குறித்து நம்ம பார்க்கும்போது அவன் சகல நாணத்திலும் தேறின நல்ல ஒரு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி. அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மக்களை மட்டும் தேர்ந்தெடுக்கிறான். எப்படி இருக்க வேண்டுமா? ராஜகுலத்தில் பிறந்திருக்க வேண்டும், அவர்கள் துறை மக்களா இருக்க வேண்டும், அவங்களுக்கு யாதொரு மாசும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கண்ணு நல்லா இருக்கணும், காது நல்லா இருக்கணும், மூக்கு நல்லா இருக்கணும், கை கால் எல்லாம் நல்லா இருக்கணும், சரீரத்துல ஒரு வியாதியும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்களுக்குள்ள, இப்படி இருக்கிறவர்களுக்குள்ள ஒரு காரியம் எப்படி இருக்கணும்? அழகானவர்களா இருக்க வேண்டும். இரண்டாவது, சகல நாணத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமையுள்ளவர்களாக சில வாலிபரை கொண்டு வரவும் ராஜா கட்டளையிட்டார். அல்லேலூயா. அந்த கட்டளையிட்ட அந்த பகுதி, அந்த வாலிபர் மத்தியில 4 பேர் கடந்து வருகிறாங்க. 4 பேர் யார் என்று சொன்னால் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா என்பவர்கள் 4 பேரும் சகல ஞானத்திலும் அறிவிலும் தேவனுடைய சமூகத்திலே பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற தேவ பிள்ளைகள். அல்லேலூயா. அல்லேலூயா. இவன் ஜெபிக்கிற தானியேலுக்கு பிரதானிகள் தயவு கிடைக்க என்ன காரணம்? எதற்காக அந்த தயவு கிடைக்குது என்று சொன்னால், அவன் கொண்டு வந்த அந்த வாலிபர்களுக்கு ராஜாவுடைய போஜனம் கொடுக்க வேண்டும். அவர்கள் கல்தேயரின் எழுத்திலும் பாசிலும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானியின் தலைவனாகிய அஸ்பனேசுக்கு கற்பித்தான். அங்க தளபதி இருக்கிறான். அந்த தளபதிக்கு கட்டளை கொடுக்கிறான், இந்த வாலிபர்களுக்கு கல்தேயரின் பாஷையை, பாபிலோனில் பேசுகிற பாஷையை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுக்கப்படுகிறது. கட்டளை கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் சொல்ற, ராஜா தான் உண்ணும் போஜனத்திலே தான் குடிக்கும் திராட்சரசத்திலும் ஒரு பங்கை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ராஜாவுடைய போஜனம் எப்படி இருக்கும் சொல்லி உங்களுக்கு நீங்க யோசித்து பார்த்துங்க. நம்ம சாப்பிடுற நார்மல் உணவை பார்க்கலும் ராஜாவுடைய விருந்து என்று சொன்னால் சகலவித பழங்களும் சகலவித மாംസமும் அங்கே வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் தானியேல் எதற்காக பக்தி வைராக்கியம் பாராட்டினேன் என்று சொன்னால், ராஜாவின் போஜனத்து நிமித்தமாக நான் தீட்டுப்படக்கூடாது என்று சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம் 8வது வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தாதவர் என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டார். அல்லேலூயா. தன் இருதயத்துல ஒரு தீர்மானம் பண்ணுகிறான். என்ன தீர்மானமா? ராஜாவின் போஜனம் அது எவ்வளவு பெரிய போஜனமா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு லக்ஸுரியா இருந்தாலும் சரி, அந்த உணவை குறித்து எனக்கு கவலை இல்லை. ஆனால் அந்த ராஜாவின் போஜனத்து நிமித்தமாக நான் என்னுடைய சரீரம், என்னுடைய இருதயம் தீட்டுப்படக்கூடாது என்று சொல்லி தானியேல் ஒரு வைராக்கியம் பாராட்டினான். அதை வேண்டிக் கொண்ட போது கர்த்தர் பிரதானிகளுடைய தலைவனிடத்திலே தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்யும். அல்லேலூயா. ஏன் ராஜாவின் போஜனத்தை அவன் வெறுத்தான் என்று சொன்னால், கர்த்தர் சொல்லுற அந்நிய தேசத்திலே அந்நிய போஜனத்தை புசிக்க கூடாது. அல்லேலூயா. அவர்களுக்கு போஜனம் எப்படி இருக்கும் என்று சொல்லி தெரியாது. தேவன் கொடுத்திருக்கிற அவன் சொல்ற ரத்தத்தை புசிக்க கூடாது. இது கர்த்தர் கொடுத்திருக்கிற கட்டளை. ரத்தம், அதாவது நீங்க பலி மிருகம் செலுத்த வேண்டும்னா ரத்தம் பூமியில சிந்தப்பட வேண்டும். ரத்தம் இல்லாம தான் நம்ம புசிக்க வேண்டும். இது கர்த்தர் கொடுத்திருக்கிற கட்டளை. ரத்தத்தை நம்ம புசிக்கவோ ரத்தத்தை பருகவோ கூடாது. அல்லேலூயா. இங்க அவனுடைய உணவுகள் எப்படிப்பட்டதுன்னு தெரியாது. ஆனாலும் அவன் சொல்லுகிறான், ராஜா உண்டு கொடுத்திருக்கிற அந்த பங்குல நாங்கள் தீட்டுப்படக்கூடாது என்று சொல்லி அவன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான். தீர்மானம் பண்ணுவதற்கு முன்பாக அவனுடைய பெயர்கள் மாற்றப்பட்டது. அல்லேலூயா. தானியேலுடைய பெயர் பெல்ஷாத்சார் என்று சொல்லி பெயர் மாற்றப்பட்டது. 6வது வசனத்திலே அவர்களுக்குள்ளே யூதா புத்திரனாகிய தானியேல்
அனனியா, மீசாவேல், அஸ்ரியா என்பவருடைய 4 பேருடைய பேர் மாற்றப்பட்டது. தானியேலுக்கு பெல்சாஸ்தார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மீசாவேலுக்கு மேஷக் என்றும், அஸ்ரியாவுக்கு ஆபேத்நேகோ என்று சொல்லி அவர்களுக்கு மறு பேர் இருந்தது. ஆனா இதுல பேர் வைத்ததுல தானியேலுக்கு மட்டும்தான் அந்த பேர் கடைசி வரைக்கும் நிலைச்சது. மற்ற 3 பேருக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லதான் பேர்கள் தானியேல் புத்தகத்தில் வரும். ஆனால் தானியேலுக்கு மட்டும் அந்த பெல்சாஸ்தர் பேரு எங்கேயும் ஒரு இடத்துல மட்டும், குறிப்பிட்ட இடத்துல மட்டும் சொல்லப்பட்டிருக்குது. வேதாகம் அந்த தானியேல் புத்தகம் முழுவதும் தானியேலோட பேர் மட்டும் தான் இருக்குது. அல்லேலூயா. ஏன் தயவு கிடைத்தது என்று சொன்னால், ராஜாவின் போஜனத்து நிமித்தமாக நான் தீட்டுப்படக்கூடாது என்று சொல்லி இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான். அவன் சொல்றான், 10 நாள் எங்களை சோதித்து பாரு. ராஜா போஜனம் எங்களுக்கு வேண்டாம், ராஜா கொடுக்கிற உணவு எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு என்ன கொடுக்க வேணுமா வாசிக்கலாம். 12வது வசனம். 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும், எங்களுக்கு புசிக்க பருப்பும் முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து. அவங்களுக்கு சாப்பிட்ற கேட்கற என்ன கேட்கறாங்க? 10 நாள் சோதித்து பாரு பிரதான தலைவனே, எங்களுக்கு பருப்பு முதலான காய்கறிகளை கொடுத்து குடிக்க தண்ணீர் மட்டும் கொடு. 10 நாள் சோதித்து பாரு. 10 நாளுக்கு அப்புறம் எங்க முகம் மற்றவர்களை அதாவது ராஜ போதனத்தை புசிக்கிறவர்களை பார்க்கலும் எங்கள் முகம் வாடி போயிருக்கும் என்று சொன்னா, நாங்க ராஜ போதனத்தை புசிக்கிறோம் என்று சொன்ன போது அவன் என்ன சொல்ற, எங்களுக்கு எங்கள் முகங்களையும் ராஜ போதனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும், பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்று சொன்ன போது எந்த காரியம் நல்லது என்று சொல்லி 10 நாள் சோதித்து பார்க்கலாம். 10 நாள் சென்ற பின்பு வாசிக்கலாம் 15வது வசனம். அல்லேலூயா. 10 நாளுக்கு அப்புறம் அவர் முகம் எப்படிப்பட்டதா இருந்துச்சா? ராஜ போஜனத்தை புசித்த வாலிபர்களை பார்க்கிலும் அவர் முகம் கலையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும். இதுதான் ஆண்டவர் தயவு கிடைக்கும். அல்லேலூயா. அவர் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான். என்ன தீர்மானம்? ராஜ போஜனத்தின் நிமித்தம் நான் தீட்டுப்படக்கூடாது என்று சொல்லி தீர்மானம் பண்ணினான். கர்த்தர் பிரதானின் தலைவனிடத்தில் தயவு கிடைக்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. ஒரு ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு, ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் ஜெபிக்கும் போது நாம் எங்க போனாலும் அதிகாரியுடைய கண்களில் தயவு கிடைக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறதில்ல. நாம் ஜெபிக்க ஜெபிக்க நம்முடைய வாழ்க்கை மாறும். ஜெபிக்க ஜெபிக்க நம்முடைய வாழ்க்கை இன்னும் தேவ சமூகத்தில் முன்னேறுகிறதா இருக்கு. அல்லேலூயா. தானியேல் ஜெபித்த போது அவனுக்கு கர்த்தர் தயவு கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். 2வது காரியம், தானியேல் ஜெபித்த போது மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. என்ன மறைபொருள்? ராஜா ஒரு சொப்பனம் காண்கிறான். 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மறைபொருளை வெளிப்படுத்துவதற்கு தானும் தன் தோழரும் தன் வீட்டுக்குள்ளே போய் இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். என்ன மறைபொருள் என்று சொன்னால், நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனம் காண்கிறான். அந்த சொப்பனத்தின் நிமித்தம் அவனுடைய ஆவி கலங்கி போய், அந்த ஆவி கலங்கி போனது. 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. ஒரு சொப்பனம் வருது என்று சொன்னால் நமக்கு 2 விதமான சொப்பனம் வரும். தேவன் கொடுக்கிற சொப்பனம் இருக்கு, சாத்தான் பிசாசு கொடுக்கிற சொப்பனம். 2 விதமான சொப்பனம் இருக்கு. அந்த சொப்பனத்தை கரெக்டா நீங்க அனலைஸ் பண்ணி போனீங்கன்னா தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவ சமூகத்தில் முன்னேறுவார். அதுக்கு தான் ஜெபிக்க சொல்றது. அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் மறைபொருளை வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். இங்க ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வந்தது. சொப்பனங்களை கண்ட ராஜாவுடைய ஆவி கலங்கிருச்சு. அவன் ஆவி கலங்கிறதுக்கு காரணம் என்ன சொன்னா சொப்பனம் தான். அவன் ராஜா சொல்றான், அந்த சொப்பனத்தையே சொல்ல வேண்டும். அவன் சொல்லும் போது அங்க இருக்கிற அந்த பாபிலோன் தேசத்தில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுறான். 2வது வசனம் வாசிக்கும். அப்போ ராஜா தன்
2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சொப்பனத்தை அறிவிக்கும்படியாக யார் யாரை கூப்பிடுறாங்கன்னா, சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைத்து சொன்னான். இல்லையா? 4 பேருமே பாபிலோன் இருக்கிறாங்க. ஏன் பாபிலோன்ல அந்த போஜனத்து நிமித்தம் தானியேலுக்கு தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னா, அங்க தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும். என்னவென்று சொன்னால், சாஸ்திரிகள், ஜோசியர், சூனியக்காரர், கல்தேயர். அல்லேலூயா, அல்லேலூயா. சாஸ்திரிகள் என்று சொன்னா சாஸ்திரம் பார்க்கிறவங்க. நமக்கு நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்ம சாஸ்திரம் எல்லாம் பார்த்துருப்போம். ஜோசியரை போய் பார்த்துருப்போம். ஜோசியரை பார்த்து நல்லா இருக்குதா, எனக்கு நேரம் எப்படி இருக்குது என்று சொல்லி எல்லாம் பார்த்துருப்போம். அல்லேலூயா. இல்லை, நானும் பார்த்தவன் அதான் தைரியமாக பேசுவேன். அல்லேலூயா. சாஸ்திரங்கள் பார்த்தவன், ஜோசியரை பார்த்தவன், அப்புறம் கல்தேயர், அப்புறம் சூனியக்கார். இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். சவுல் ராஜாவாய் அங்க இருக்கும்போது இந்த தேசத்துல இருக்கிற சூனியக்காரரை தேசத்துல விரட்டி போட்டான். கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு சந்ததி என்னோட காரியம் என்ன சொன்னா, சூனியக்காரர் இருப்பாங்க. அதாவது ஒரு சில கூட்டம் போய் நமக்கு நேரம் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வெத்தலையில மை போட்டு பார்க்குற ஒரு குரூப் ஒன்று இருக்கு. இல்லையா? சேலம் மாவட்டத்தில் ஒரு இடத்துல நான் பார்த்துருக்கேன். அவங்க வெத்தலையில மை போட்டு அவங்க பார்ப்பாங்க, பொருள் காணாமல் போச்சு, எங்கே காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. பார்த்து சொல்கிறது உண்மையாக பொய்யா எனக்கு தெரியல, நான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் இந்த ரோட்டில் போகும்போது உட்காந்துட்டு இருப்பாங்க, ஜோசியம் சொல்கிறோம். இல்லையா? இப்போ தான் அந்த கிளி ஜோசியம் மேலே இல்லை, இதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த கிளி ஜோசியம் மேலே ஃபேமஸ். இல்லையா? ஆனால் இங்கே ஜோசியர் எல்லாம் வராங்க. வரும்போது நடந்த சம்பவம் என்னவென்று சொன்னால், சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும். ராஜா என்ன சொல்றான்? சொப்பனத்தை நான் சொல்ல மாட்டேன், சொப்பனத்தை நீங்க சொல்லணும். அல்லேலூயா. ராஜா அவரை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டு அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது என்று சொல்லி, அவரோட ஆவி கலங்கி இருக்கிறது, அந்த அர்த்தத்தை வேணும் என்று சொல்லி. அப்பொழுது கல்தேயர் ராஜாவை நோக்கி, ராஜாவே நீர் என்று வாழ்க, சொப்பனத்தையும் அடியாருக்கு சொல்லும், அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாஷையில் சொன்னார். சொப்பனத்தை சொல்லுங்க ராஜா, நாங்க உங்களுக்கு பதில் சொல்றோம் என்று சொன்னபோது ராஜா திருப்பி பதில் கொடுக்கிறான். என்னவென்று சொன்னால் 5வது வசனத்தை வாசிக்கலாம். அறியாமல் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள், உங்கள் வீடுகள் எருக்கலமாக்கப்படும். அல்லேலூயா. ஒரு சொப்பனம், அப்ப நான் சொப்பனம் காண்கிறேன்னு சொன்னா, நான் யாராவது கிட்ட நான் போய் அந்த அர்த்தத்தை கேட்கணும்னு சொன்னாதான் அந்த அர்த்தம் வந்து நமக்கு கிடைக்கும். ஆனா இங்க ராஜா என்ன சொல்றாரு? சொப்பனத்தை நான் சொல்ல மாட்டேன், நீங்க தான் சொப்பனத்தையும் சொல்லி அது உண்டான அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லாமல் போனால் உங்கள் துண்டிக்கப்படுவீர்கள், உங்கள் வீடுகள் எருக்கலங்கள் ஆக்கப்படும் என்று சொல்லி. அல்லேலூயா. சொப்பனத்தையும் அது அர்த்தத்தையும் தெரிவித்தவர்களாகில் என்னிடத்தில் வெகுமதிகளும் பரிசுகளும் பெற்றுக்கொள்ளும் என்று சொல்லி எல்லாம் சொல்லிட்டான். அங்க மறுபடியும் பிரதியுத்தரமாக அந்த ஜோசியர் சொல்றாங்க, ராஜா அடியாருக்கு சொப்பனத்தை சொல்வாராக, அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சொல்லி மறுபடியும் சொல்றாங்க. மறுபடியும் சொன்னதுக்கு அப்புறம் ராஜா பிரதியுத்தரமாக வாசிக்கலாம் 8வது வசனத்தை. அவர் ராஜா சொல்றான், நீங்க வந்து காலதாமதம் பண்றீங்க, உங்களுக்கு அந்த அர்த்தத்தை சொல்றதுக்கு முடியலையாட்டாங்க, அதனால காலதாமதம் பண்றீங்க என்று சொல்லி அங்க அந்த ஜோசியரையும் கல்தேயரையும் அங்க இருக்கிற அந்த அந்த 4 கூட்டத்தாரையும் பார்த்து சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் சொல்றான், சொப்பனத்தையும் அது அர்த்தத்தையும் சொல்லவில்லை என்று சொன்னார், எல்லோரும் அழிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. வாசிக்கலாம் 9வது வசனம். ராஜா சொல்றான், நீங்க
சொப்பனத்தை எனக்கு நான் கண்ட சொப்பனத்தை நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு அர்த்தத்தையும் நீங்க சொல்லுவீங்கன்னு சொல்ல நம்புறேன் என்று சொல்லி அப்பொழுதுதான் ராஜாவுக்கு ஒரு காரியம் ஞாபகத்தில் காரியம் வருகிறது. இவர்களுக்கு சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொல்லுவதற்குண்டான கெப்பாசிட்டி இல்லை என்று சொல்லி, அல்லேலூயா, அந்த வல்லமை அந்த கிருபை அவர்களுக்கு இல்லை என்று சொல்லி அவர் சொன்ன போது அவர் சொல்ற காரியம் எல்லாரையும் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ராஜா கட்டளையிட்டான். கட்டளையிட்ட போது ஞானிகளை 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். தானியேலுக்கு இந்த காரியம் தெரியாது, அவன் தோழருக்கு தெரியாது. ஆனால் இந்த சம்பவம் நடக்கிறது தானியேல் அங்க இல்லை. அந்த சமயத்துல ராஜா தானியேலை கூப்பிடல. ஆனால் தானியேல் என்ன செய்கிறாரா? புத்திமானாய் பேசுகிறான். வாசிக்கலாம் அதனுடைய 14வது வசனம். அல்லேலூயா. பாபிலோன் ஞானிகளை கொலை செய்வதற்கு எதற்காக இந்த கட்டளை பிறக்கப்பட்டது? ஏன் இவ்வளவு வேகமா எல்லாத்தையும் கொண்டுட்டு இருக்கிறீங்க என்று சொல்லி தானியேல் பிரதானின் தலைவனிடத்தில் போய் எப்படி பேசுறானா? யோசனையும் புத்தியுமாய் பேசி இந்த கட்டளை ராஜாவினால் இத்தனை அவசரமாய் பிறப்பதற்கு காரணம் என்ன என்று அவன் கேட்டபோது ராஜா தானியேலுக்கு அந்த காரியத்தை எல்லாம் சொல்றாங்க. ஒரு ராஜா ஒரு சொப்பனம் கண்டார், அந்த சொப்பனத்தை அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றான். ஒரு தவணை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணுகிறான். யாருக்கு இடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறான்? பிரதானின் தலைவர் இடத்துல விண்ணப்பம் பண்றான். எனக்கு கொஞ்சம் தவணை கொடு, நான் போய் அந்த மறைபொருளை கேட்டுட்டு வரேன் என்று சொல்லி அவன் போகும்போது கர்த்தர் அவனுக்கு மறைபொருளை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இப்ப வாசிக்கலாம் 19வது வசனம். பின்பு ராக்காலத்திலே தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்திரித்தார். அல்லேலூயா. தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. ஜெபிக்கும் போது கர்த்தர் சொப்பனத்துக்கு உண்டான காரியங்களை, சொப்பனத்துக்கு உண்டான விளக்கங்களை கர்த்தர் தருகிறவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. 2 விதமான சொப்பனம் உண்டு. நல்லா கவனிச்சு பார்த்துக்கங்க. 2 விதமான சொப்பனம் உண்டு. தேவன் கொடுக்கிற சொப்பனம் உண்டு, சாத்தான் பிசாசு கொடுக்கிற சொப்பனம் உண்டு. அந்த 2 சொப்பனத்தையும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஜெபித்தால் மாத்திரமே புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்க தான் சொப்பனத்துக்கு உண்டான அர்த்தங்களும், இது நல்ல தேவன் கொடுக்கிற சொப்பனமா இல்ல பிசாசு கொடுக்கிற சொப்பனமா என்று சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் நீங்க ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சொப்பனம் என்னவென்று சொன்னால் 31வது வசனம் வாசிக்கும் போது, ராஜாவே நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர், அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதா இருந்தது, அது உமக்கு எதிரே நின்று அதன் ரூப பயங்கரமாய் இருந்தது. அந்த சிலையின் தலை பசும்பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணாய் இருந்தது. இல்லையா? களிமண்ணாய் இருந்தது. சொப்பனத்தை தானியேல் கொடுக்கிறார் ராஜாவுக்கு. நீ கண்ட சிலை, ஒரு சிலையை பார்க்கிற, அந்த சிலை பயங்கரமா இருக்குது, மகா ரூபமா இருக்குது. அந்த சிலை தலை பசும்பொன்னு, மார்பும் புயங்களும் வெள்ளி, வயிறு தொடையும் வெண்கலம், கால்கள் இரும்பு, அதில் பாதி பாதங்கள் பாதி இரும்பு பாதி களிமண். நீர் பார்த்து கொண்டிருக்கும் போது கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்து அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அந்த பாதங்களில் மோதி அவைகள் நொறுக்கி போடப்பட்டது. இதுதான் ராஜா கண்ட சொப்பனம். யாருக்கு வெளிப்படுத்தப்படவில்லை? தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஏனென்று சொன்னால் தானியேல் ஜெபிக்கிற தேவ மனிதன். அல்லேலூயா. ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு மறைபொருளை வெளிப்படுத்துவதற்கு கர்த்தர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், மறைபொருளை வெளிப்படுத்துவதற்கு, மறைபொருளை அறிந்து கொள்வதற்கு ஜெபம் நமக்கு முக்கியமா இருக்கிறது. 3வது காரியம், ஆபத்திலே தேவன் துணையாக இருக்கிறார். தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 16, 17, 18. தானியேல் சொன்ன சொப்பனத்தின் பிரகாரமாக நேபுகாத்நேச்சார் ஒரு சிலையை பிரதிஷ்டை பண்ணி, அந்த பிரதிஷ்டை பண்ணும்போது அந்த எக்கால சத்தம் கேட்கும் போது சகல ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாரும் அந்த சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுக்கப்படுகிறது. ஆனால் 3 பேர் அந்த கட்டளை மீறி நிற்கிறாங்க. ஏனென்று சொன்னால் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள். யார் என்று சொன்னால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள். வாசிக்கலாம்.
காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி மேலும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை, நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுள் என்றார். அல்லேலூயா. ராஜா பொற்சிலை நிறுத்தி எக்காலம் நாகசுரம் வாசிக்கும் போது எல்லாரும் தாழ விழுந்து அந்த பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும். 5வது வருஷம் சொல்லப்பட்டிருக்கு, பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். பணிந்து கொள்ளாமல் எவனாகிலும் அதற்கு விலகி அதை பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையில் போடப்படுவான் என்று சொல்லி ராஜா கட்டளையிட்டான். இது 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருந்த 3 பேரும் அந்த பொற்சிலையை வணங்கவில்லை. யூதர் பேரில் குற்றம் சுமத்துறாங்க. ராஜாவே, நீர் அழைத்து கொண்டு வந்த 3 பேர் பொற்சிலையை வணங்காமல் இருக்கிறாங்க சொல்லி 3 பேர் அழைத்து கொண்டு வருகிறான். அழைத்து கொண்டு வரும்போது 14வது வசனம், நேபுகாத்நேச்சார் அவர்கள் நோக்கி, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமல் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமல் இருந்தது மெய்தானா என்று சொல்லி கேட்கிறான். அவன் சொல்றான், எக்காலம் நாகசுரம் வீணை சுரமண்டலம் தம்புரம் சகலவித வாத்தியங்கள் வாசிக்கும் சத்தத்தை நீங்க கேட்கும் போது கால விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாய் இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதீர்களானால் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள் என்று சொல்லி உங்களை என் கைக்கு தப்புவிக்கிற தேவன் யார் என்று சொல்லி நேபுகாத்நேச்சார் கேட்கிறான். ஒரே அதிகாரத்துல நேபுகாத்நேச்சாருக்கு தானியேல் வெளிப்படுத்தின சொப்பனத்தை தேவன் யார் என்று சொல்லி தானியேலுக்கு ராஜாவுக்கு தெரியும். அடுத்த அதிகாரத்துல உங்களை என் கைக்கு தப்புவிக்க தேவன் யார் என்று சொல்லி தன் இருமாப்பை நேபுகாத்நேச்சார் வெளிப்படுத்தும். அல்லேலூயா. எரிகிற அக்கினி சூளையில போட்டாங்க. 3 பேர் எரிகிற அக்கினி சூளையில போட்டாங்க. ஆனா நடந்த சம்பவம், 4வது ஒரு மனிதன் அங்க இருக்கிறான், தேவ புத்திரருக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லி ராஜாவுக்கு கண்கள் தெரியப்படுகிறது. அல்லேலூயா. 25வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு செபிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஏன் சொன்ன, ஏன் பொற்சிலை பணிகள் சொன்னா, கர்த்தர் சொல்லி இருக்கிற 10 கட்டளை, பிரதான கட்டளை என்ன என்று வேறே தேவர் உண்டாயிருக்க வேண்டாம். எந்த ஒரு சிலைகளையும் எந்த ஒரு காரியத்தை நீங்க வணங்கக்கூடாது என்று சொல்லி தேவன் கட்டளை கொடுத்திருக்கிறான். கட்டளை கை கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், அல்லேலூயா, ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள், இவன் அற்புதம் நடந்ததுக்கு அப்புறம் தேசத்திலே அவர்களை உயர்த்தி வைத்தார் நேபுகாத்நேச்சார். அல்லேலூயா. 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பா இருக்குது. ஜெபிக்கிற பிள்ளைகளை பாவத்திலே பாதுகாக்க கர்த்தர் நம்மோடு கூட வருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த சாட்சி நான் சொல்லி இருக்கிறேன். மீண்டும் ஆவியானவர் ஞாபகத்தை படுத்தினபடியால் நான் சொல்றேன். 2004ஆம் ஆண்டு என்னுடைய 10th எக்ஸாம் எழுதிட்டு கோயம்புத்தூர்ல நானும் என்னுடைய நண்பன் வீட்டில் பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது அது வண்டி பிரேக் சடன் பிரேக் அடித்தான். நான் என்னுடைய இந்த பைக்கிலிருந்து கீழே விழுந்து நடு ரோட்டில் விழுந்து கிடக்கிறேன். பஸ் எனக்கு என்னோட தலையும் பஸ்ஸுடைய முன்னிலும் பக்கம் இப்படி நிற்குது. அப்போ என்னுடைய கையை ஒரு கரம் பிடித்த வலது கையை ஒரு கரம் பிடிச்சு என்னை தூக்கி விடுது. நான் மத்தியானம் ஒரு 1 மணிக்கு நான் எழுப்பி நின்றுட்டு என்னோட பேனா பென்சில் ஸ்கேல் எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் ஓரத்தில் போய் நின்னேன். எனக்கு ஒரு சேதம் இல்லை. இந்த ஒரு இடத்துல மட்டும் ஒரே ஒரு சின்ன ஒரு தோல் உரிவு, என்னுடைய இடது முழங்காலில் ஒரு சின்ன ஒரு காயம். இதுதான் எனக்கு நடந்தது. அல்லேலூயா. தேவபுத்திரன் சாயலுக்கு ஒப்பாய் இருந்த அந்த கரத்தை என் கண்கள் கண்டது. அல்லேலூயா. 1 மணிக்கு கரெக்டாக சரியாக 1 மணிக்கு என்னோட கடைசி எக்ஸாம் எழுதிட்டு வரேன். நான் மறித்திருப்பேன் என்று சொன்னால் இதோடு 2004 2025 20 வருடங்கள் ஆயிருக்கும். ஆனால் அந்த நேரத்திலே தேவன் என்னை பாதுகாத்தார். நான் ரட்சிக்கப்படல. அந்த நேரத்தில் நான் கரெக்டாக எங்கள் அம்மா கால் பண்ணி கேட்டாங்க, எத்தனை மணிக்கு ஆச்சு? 1 மணிக்கு. 1 மணிக்கு 2 ஊழியர்கள் என்னுடைய வீட்டில் வந்து எனக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. என் மேல் வைத்திருக்கிற தரிசனமும் என் மேல் வைத்திருக்கிற தேவனுடைய சித்தம் நடைபெற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என்னை பாதுகாத்தார். அல்லேலூயா. இங்க தேவபுத்திரன் சாயலா இருந்த 4ஆம் சாயலை ராஜா காண்கிறார். அல்லேலூயா. ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் கர்த்தர் அவர்களோடு கூட இருப்பார். 2வது காரியம், தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். தானியேல் ஜெபிக்கிற தேவ மனிதன்.
ஜெபிக்க கூடாது என்று சொல்லி தடை வருகிறது. என்ன தடை? 30 நாள் வரையும் ராஜாவை தவிர வேறு ஒருவரையும் வணங்கக்கூடாது, நமஸ்கரிக்க கூடாது. ராஜாவை மட்டும்தான் வணங்கணும். ஆனால் நடந்த சம்பவம் வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் அதோட 22வது வசனம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதே என்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் நீதிக்கேடு செய்ததில்லை. என்னை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். அல்லேலூயா. ஏன் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் என்று சொன்னால் 3வது வசனம், தானியேல் எல்லோருக்கும் மேலாக தலைவனாக ஏற்படுத்தினபடினால் அங்கிருக்கிற பாபிலோன் இருக்கிற பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பில் தானியேலை குற்றப்படுத்தபடி முகாந்தரம் தேடினார்கள். இல்லையா? தானியேலை குற்றப்படுத்தும் முகாந்தரம் தேடுகிறாங்க. ஆனா ஒரு முகாந்தரம் கிடைக்கல. முகாந்தரம் கிடைக்காமல் இருந்த சமயத்துல ஒரே ஒரு காரியத்தில் மாத்திரம்தான் தானியேலை குற்றப்படுத்த முடியும். எப்படி? அவனுடைய தேவனுடைய காரியத்தில் மாத்திரம். வாசிக்கலாம் 5வது வசனம். எப்படியா? அவருடைய தேவனுடைய வேத விஷயத்தில் குற்றப்படுத்த முடியுமே தவிர மற்ற எதிலும் குற்றப்படுத்த முடியாது என்று சொல்லி அங்க பாபிலோன் இருக்கிற பிரதானிகளும் அங்க இருக்கிற அந்த தேசாதிபதிகள் இருக்கிற அந்த தலைவர்களும் காரியத்தை கைகூடி வரப்படும். என்னவா? 30 நாள் வரைக்கும் ராஜாவை தவிர வேறு ஒருவரையும் வணங்கக்கூடாது. இது 30 நாள் வரைக்கும் ஒரு கட்டளை பிறக்கப்படுகிறது. கட்டளை பிறப்பிக்கப்பட்டு கையெழுத்தும் போடப்பட்டு முத்திரையும் போடப்பட்டு எல்லாவற்றைக்கும் தானியேலுக்கு தெரியும். தானியேல் என்ன செய்கிறான்? வாசிக்கிறான் 10வது வசனம். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டிருந்து அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடி தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரிக்கிறார். நீ பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தாலும் சரி வைக்காவிட்டாலும் சரி, நான் முன்பு செய்து வந்தபடியே 3 வேளையும் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணின தானியேலுக்கு நடந்த சம்பவம். 30 நாள் வரைக்கும் ராஜாவை தவிர வேறு ஒருவரையும் வணங்கக்கூடாது என கட்டளை வைக்கப்பட்டிருந்த அறிந்தும் தானியேல் தன் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினா நடந்த சம்பவம். சிங்ககவிலே தானியேலை கொண்டு போய் போட்டாங்க. தானியேலை கொண்டு போய் போட்ட போது ராஜா சொல்றான், தானியேலே, நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லிட்டு ராஜா போய் தூக்கவே இல்லை. விடிய தூக்கல. காலையில் எப்படி விடியும் என்று சொல்லி ராஜா காத்து கொண்டிருந்தான். தானியேலை விடுதலை பண்ணும்படியாக ஜெபிக்கிற தேவ மனுஷனை, ஜெபிக்கிற ஜெப வீரனை விடுதலை பண்ணும்படியாக ராஜா தன் தூக்கத்தை எல்லாம் விட்டு அவன் உணவு உண்ணாமல் காலை விடியும் வரை காத்து கொண்டிருந்தான். விடிய காலம் காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களுக்கு மிக தீவிரமாய் ஓடி வந்தான். அல்லேலூயா. ஓடி வந்த போது தானியேலை பார்த்து துயர சத்தமா கூப்பிடுறான், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று சொல்லி கேட்கிற கேள்வி. நீ ஆராதிக்கிற தேவன் உன் சிங்கங்களின் வாய்க்கு உன்னை தப்புவித்தாரா என்று சொல்லி கேட்டபோது தானியேல் சொல்றான், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, நம்முடைய தூதனை கொண்டு சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிப்போம் என்று சொன்னால் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல யார் எழும்பி வந்தாலும் கர்த்தர் நமக்கு துணையாய் நின்று நம்மை பாதுகாத்து நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 20வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 23. அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கையெழுத்து போட்டாலும் சரி போடலாம் சரி, நான் ஜெபிக்கிற என்னோட ஜெபத்தை ஒரு நாள் விட்டுவிட மாட்டேன். அல்லேலூயா. நான் தேவனை நோக்கி ஜெபிக்கிற என் ஜெபத்தை ஒரு நாள் விட்டுவிட மாட்டேன். என் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற பிரதான கட்டளை ஜெபிக்கிறது. அல்லேலூயா. என் ஜெபம் என் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் என்னை இன்னும் ஆசீர்வதித்து நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் அவர் வாழ்க்கை பூஜ்ஜியமா இருக்கும். அல்லேலூயா. டெய்லியும் காலையில
வசனத்தை வாசித்து தேவசமூகத்தில் முழங்கால் படிட்டு ஜெபித்து நீ மற்ற காரியங்களை செய்வீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. 3 காரியங்கள் தானியேலுடைய ஜெபத்துல. 1, பிரதான தலைவனிடத்துல தயவு கிடைத்தது. 2வது ஜெபித்த போது மறைபொருள், யாருக்குமே வெளிப்படுத்தப்படாத ராஜாவுக்கு மட்டும் தெரிந்த அந்த மறைபொருளை தானியேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துறார். 3வது நாம் ஜெபிக்கும் போது, ஆபத்தில் இருக்கும் போது கர்த்தர் நமக்கு துணையாய் வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். தானியேலை போல அல்ல, நாம் அனுதினமும் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாக இருப்போம். ஜெயம் எடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. தேவ சமூகத்தில் தலைகளை தாழ்த்தி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேலின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எது செய்தாலும் ஆராதிப்பேன், என்ன நடந்தாலும் ஆராதிப்பேன். நன்மையானாலும் தீமையானாலும் உம்மையே ஆராதிப்பேன். எது செய்தாலும் ஆராதிப்பேன், என்ன நடந்தாலும் ஆராதிப்பேன். நன்மையானாலும் தீமையானாலும் உம்மையே ஆராதிப்பேன். கடலை எதிர்த்து நிற்கவோ, பெரு காற்று எதிர்த்து வீசுவோ, இறையாதே என்ற வார்த்தை வெறுமையாய் திரும்பி வந்திடுவோ. கடலை எதிர்த்து நிற்கவோ, பெரு காற்று எதிர்த்து வீசுவோ, இறையாதே என்ற வார்த்தை வெறுமையாய் திரும்பி வந்திடுவோ. வார்த்தையில் அதிகாரம் உண்டு, வார்த்தையில் வல்லமை உண்டு, வார்த்தையில் அபிஷேகம் உண்டு, வார்த்தையினால் அற்புதமே. வார்த்தையில் அதிகாரம் உண்டு, வார்த்தையில் அபிஷேகம் உண்டு, வார்த்தையில் வல்லமை உண்டு, வார்த்தையினால் அற்புதமே. எது செய்தாலும் ஆராதிப்பேன், என்ன நடந்தாலும் ஆராதிப்பேன். நன்மையானாலும் தீமையானாலும் உம்மையே ஆராதிப்பேன். சிங்கங்களின் வாய்கள் திறக்குமோ, அக்கினியும் சோலை எரிக்குமோ, தப்புவிக்கும் தேவன் இருக்க சேதங்கள் எதிர்த்து வந்திடுமோ. சிங்கங்களின் வாய்கள் திறக்குமோ, அக்கினியும் சோலை எரிக்குமோ, தப்புவிக்கும் தேவன் இருக்க சேதங்கள் எதிர்த்து வந்திடுமோ. ஜெபத்தில் ஜீவனுண்டு, ஜெபத்தில் வல்லமை உண்டு, ஜெபத்தில் அபிஷேகம் உண்டு, ஜெபத்தினால் அற்புதமே. ஜெபத்தில் ஜீவனுண்டு, ஜெபத்தில் வல்லமை உண்டு, ஜெபத்தில் அபிஷேகம் உண்டு, ஜெபத்தினால் அற்புதமே. எது செய்தாலும் ஆராதிப்பேன். வாழ்க்கையில் ஆண்டவரே, என் ஜெபம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை மாற்றும் என்று சொன்னார். என் ஜெபத்தை நான் ஒரு நாள் விட்டு விடாதபடிக்கு நான் இது போல 3 வேளையும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளா எங்களை நீ நடத்துங்க என்று சொல்லி என் தேவ சமூகத்தில் கேட்க. சிங்கத்தின் வாயை கட்டின தேவன், எரிகிற அக்கினி சோலைக்கு தப்புவித்த தேவன், உங்களையும் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். மறைபொருளை வெளிப்படுத்துகிற தேவன், தயவு கிடைக்கப்படுகிற தேவன், அவர் நம்மோடு கூட வந்து அவன் ஜெபிக்கிற தேவ பிள்ளைக்கு அவன் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துகிற தேவன், அவர் நம்மோடு கூட வந்து. அல்லேலூயா. எது செய்தாலும் ஆராதிப்பேன், என்ன நடந்தாலும் ஆராதிப்பேன். நன்மையானாலும் தீமையானாலும் உம்மையே ஆராதிப்பேன். எது செய்தாலும் ஆராதிப்பேன். ஆண்டவரே, என்ன நடந்தாலும் ஆராதிப்பேன். ஜெபிக்கிற தேவ பிள்ளையை கர்த்தரோடு ஆசீர்வதித்து நடத்த அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க
ஜெபிக்க கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறார். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஹalleluya ஹalleluya. ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் தலைகளை கர்த்தர் உயர்த்தி கொண்டிருக்கிறார். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தி கொண்டிருக்கிறார். ஒரு தீர்மானத்தோடு கடந்து போகும். ஆண்டவரே, இம்மட்டிய வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியாது, இனிமேல் ஜெபிக்கிற ஜெபிக்கிற பிள்ளையா நான் இருப்பேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்புக்கொண்டுங்க. அந்த பெரிய காரியங்களை செய்வார். வானத்திற்கு பூமிக்கும் சகல அதிகாரப்படுத்த நல்ல பிதாவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, துதிக்கிறோம். மட்டும் எங்கள் மத்தியில ஆண்டவரே பேசணும் உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தானியேல் ஜெபித்த போது தயவு கிடைக்க பண்ணினீர். தானியேல் ஜெபித்த போது மறைபொருளை வெளிப்படுத்தினீர். தானியேல் ஜெபித்த போது ஆபத்துல அவரோடு கொடுத்து சிங்கத்தின் வாய்க்கும் எரிகிற அக்கினி சுளைக்கும் 4 பேரையும் பாதுகாத்து நடத்தினீர்கள். எங்களை நீர் பாதுகாத்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிப்போம். நாங்கள் செய்யப்பட்டிருக்க ஆவியானவர்கள் கொடுதலை செய்யலாம். அப்படி கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பலப்படுத்தும் இயேசு நாமத்தில் கேட்கிறோம். நிகழ்ச்சி நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.